வணக்கம் தோழர்களே, ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல். அது இன்னைக்கு செந்தப்பாட்டில் ஒரு ஆக்சிடென்ட். இந்த பள்ளிக்கிட்ட பாருங்க, வீடியோ போடுறேன் பாருங்க. பிளட்டை ஒழுகி இருக்குது. நான் போகும்போது ஆம்புலன்ஸ் ஏற்றிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஒருத்தர் வாழையா இருக்காரு மோட்டர் பைக்கில். இவங்கெல்லாம் போனவங்கெல்லாம் கரெக்டாக லெஃப்ட் சைடு அவங்க போனவங்க அவங்க இங்கேருந்து போகும்போது லெஃப்ட் சைடு ஒட்டி தான் போயிருக்கிறாங்க. கொஞ்சம் மாதிரி பார்த்து போகும்போது செந்தப்பாட்டை இருந்து கொஞ்சம் ஒரு 50 மீட்டருக்கு கீழே லெஃப்ட் சைடு ஒட்டி தான் போய்க்கிறாங்க. பைக்கெல்லாம் காரு அடிச்சுட்டு கார் நிறுத்தலை. அதாவது இந்த வெளியே காட்டுற மாதிரி பிளட் எவ்வளோ ஒழிக்கிறது. அந்த ஒரு ஆளுக்கு கால் ரொம்ப மோசமாயிடுச்சு. அந்த பேக்கில் இருந்து கூட பண்ணுறது நமக்கு தெரியும். கடி இனிமேல் இப்போ இந்தியன் பிரதம மந்திரி சட்டம் போட்டிருக்கிறாரு. என்னதுன்னு கேட்டீங்கன்னா, வண்டி ஆக்சிடென்ட் ஆகி போய் வண்டி நிறுத்தாமல் போனால், என்னது வண்டி நிறுத்தாமல் போச்சுன்னா அது கொலைபாதக கேஸ் எடுக்கணும்னாக்க சொல்லிக்கிறாருன்னு நினைக்கிறாரு. எனக்கு கரெக்டாக டீட்டெயில் தெரியாது. இப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா வண்டி அங்கேயே நிறுத்தணும்னாக்கு சொல்லிக்கிறாங்க சட்டம். இது வண்டி நிறுத்தலை, வண்டி போயிடுச்சு. யாரும் 2 பேரும் முடிக்கிட்டு போய் ஒரு ஆள் முடிக்கிட்டு போய் பிடிச்சதாக சொல்கிறாங்க. ஆனால் பஞ்சர்னு சொல்கிறாங்க. உண்மையாக பையன் இதோட டயர் பஞ்சர்னு சொல்கிறாங்க. உண்மையாக பையன்னு தெரியாது எனக்கு. சரியா? எனக்கு உண்மையாக பையன்னு தெரியும், விசாரிக்கணும். அதனால இனிமேல் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேரும் வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இனிமேல் நிறுத்திட்டு அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரைக்கிறதுக்கு வழி தொடர்ந்து எடுங்க. அப்படி உங்களுக்கு பயமா இருந்ததுன்னா நீங்கள் வண்டி கொஞ்சம் தள்ளி நிறுத்திட்டு நீங்கள் ஆளை கொண்டு ஹாஸ்பிட்டல் சேர்க்குற வழியை தேடுங்க. நிறுத்திட்டு அடிச்சுட்டு நிறுத்தாம பண்ணி நாளைக்கு உங்கள் குடும்பத்துக்கு என்ன நிலைமை அது? சரி, இன்னைக்கே நீங்கள் ஒரு வண்டி தட்டிட்டு நீங்கள் நிறுத்தாமல் போயிட்டீங்க, ரைட்டு, ஓகே. நாளைக்கு நீங்கள் போகும்போது ஒரு தட்டினா அப்போ என்ன ஆகும்? உங்கள் நிலைமை என்ன ஆகும்? அப்போ அதை சிந்திக்கிறது இல்லையா? அப்போ நாளைக்கு நீங்கள் ரோட்டில் கிடந்து யாரும் பார்க்காம போனால் என்ன ஆகும்? பார்க்காம விட்டுட்டே போனால் கிடப்பீங்களா ரோட்டில்? அதை செய்யாதீங்க. இனிமேல் ஒரிக்காரும் செய்யாதீங்க. கொல்லியாமரை எஸ்ஐ சாரும் கொல்லியாமரை சிஇ சாரும் இன்னைக்கு ஆக்சிடென்ட்டுக்கு ரிப்போர்ட் வந்துருக்கணும்னு நினைக்கிறேன் சார். அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு ஆவசியப்பட்டேன். அதாவது வண்டி அடிச்சுட்டு நிறுத்தாமல் போனதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதான் முதல் பிரச்சனை. அதான் முதல்ல இதில் நான் வைக்கிற ரிக்வஸ்ட்டு எஸ்ஐ சாருக்கும் கொஞ்சம் சிஐ சாருக்கு அதே என்னோட ரிக்வஸ்ட்டு. எப்படிங்க சார்? ரிக்வஸ்ட்டு. அதாவது வண்டி அடிச்சாச்சுன்னா நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்க, நிறுத்திட்டானா தெரியாம நடந்து போச்சு, வேறு வழி இல்லை, இந்த மாதிரி வண்டி வஞ்சராகி போச்சு, வந்து அடிச்சிருச்சு, நான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வழி தேடுங்க. ஏன் வண்டி நிறுத்தாமல் போகிறீங்க? அப்போ உங்களுக்கு அப்போ அடிச்சு போட்டு நீங்கள் நிறுத்தாமல் போயிட்டா அப்போ மற்றவங்களை இறைச்சவாய் மாறா? அப்போ நீங்கள் நாளைக்கு வண்டியில் போகும்போது உங்களை அடிச்சுவின் திருப்பி ஒரு வண்டி வச்சு அடிச்சா என்ன ஆகும்? நீங்கள் ஒருத்தர் அடிக்கிறீங்க, வண்டி நிறுத்தாமல் போறீங்க, நாங்களும் உங்களை கண்டுபிடிச்சி நீங்கள் பொண்டாட்டி பிள்ளையர் போகும்போது அவன் வண்டி வச்சு அடிச்சா நிறுத்தாமல் போனான்னு என்ன ஆகும்? அப்போ அப்போ நீங்கள் மாற்றி சிந்திப்பீங்கல்ல. அதனால என்ன சொல்கிறேன்னா, ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் மூலியமா இதை நான் கோரிக்கையாக வைக்கிறேன். இனிமேல் எங்கே ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரி வண்டி நிறுத்துங்க. நிறுத்திட்டு அவங்களுக்கு எதாவது பாதிப்புனா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டே வழி. நீங்கள் காரில் வந்தீங்கல்ல, 2 வீலர் தானே, அது உடனே என்ன பண்ணி இருக்கணும்? அடிப்பட்டோடனே வண்டி அங்கே தள்ளி நிறுத்தி போட்டு தான் இந்த மாதிரி தெரியாமல் ஆகிப்போச்சு, வேறு வழி இல்லை, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க வேண்டியதானே. வண்டியை நிறுத்தாமல் போகிறீங்க, நிறுத்துங்கள். நிறுத்திட்டு நியாயமான என்ன உண்டா செய்யுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு பாருங்க. நீங்கள் நாளைக்கு நீங்கள் இருந்தாலும் அதான் நிலைமை. நீங்கள் 2 வீலர் வரும்போது இன்னொரு கார் டென்ஷன் என்ன ஆகும்? நிறுத்தாமல் போனால் அப்போ உங்களுக்கு அது வேதனை வருமில்ல. அப்படி செய்யாதீங்க. இனிமேல் யாராக இருந்தாலும் சரி, எப்படி யாராக இருந்தாலும் ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எந்த கேள்வியும் கேட்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு தாராளம் வண்டியில் ஏற்றி விடலாம், செய்யலாம். அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது, அதுக்கு முடியும். 6 போலீஸெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தாங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு ஏற்றிக்கலாம். நமக்கு அதுக்கு முடியும். ஒரு ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு விடலாம். அது ஏற்றி விடறதுக்கு நமக்கு அதிகாரம் உண்டு. யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இனிமேல் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா வண்டி நிறுத்திட்டு கொஞ்சம் அதுக்கு வந்து தள்ளி போட்டு நீங்கள் ஜனமாக வந்துருங்க. வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு ஒரு வழி தேடுங்க. இனிமேல் வண்டி நிறுத்தாமல் போகாதீங்க, சரிங்களா? நான் உங்களுக்கு ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன். இது எனக்கு ஒரு சமயம் நடந்திருக்குது. என்ன கையில் தட்டிட்டு வண்டி நிறுத்தாமல் போயிட்டாங்க. இப்போ நான் வண்டி கண்டுபிடிச்சி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து 1 வாரம் கழிச்சு இந்த வண்டியை பிடிச்சி எடுத்து ஸ்டேஷனில் வச்சுருக்கேன். கேஸ் இருக்குது, எஃப்ஐஆர் காப்பி எங்கே இருக்குது, வச்சுருந்தாங்க. ஓகேயா? இது ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல். இது இனிமேல் யார் ஆக்சிடென்ட் ஆனாலும் வண்டியை நிறுத்திட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. யார் இதில் வந்து பெரிய சின்னவங்களுக்கு சொல்கிறதில்லை. எல்லாரும் பின்ன இளைஞர்களை வார்த்தெடுக்கும். அதாவது இப்போ என்ன தெரியுமா, இளைஞர்கள் போகாமே ட்ரிங்க் அண்ட் டிரைவிங்களும் 80% வண்டி ஓடுது. அதனால இது எதை தவிர்த்திங்கன்னா உங்கள் லாங் லைஃப் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள்லாம் வேஸ்ட்டாக போயிடுவீங்க. நீங்களாம் தான் இந்த நாட்டோட முதுகெலும்பு. இளைஞர்கள் தான் இந்த நாட்டோட முதுகெலும்பு. எப்படி நிறைய எனக்கு விஷயங்கள்லாம் தெரியும், நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் தெரியாமல் ஒன்றும் இல்லை. சொரப்பாறைக்குள்ள எப்படி இருக்குது, இந்த பக்கத்தூரில் எப்படி இருக்குது, அதுக்கு பக்கத்தூரில் எப்படி இருக்குது அப்படின்னாலும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எல்லாருமே இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? சரக்கு கடுமையாகவும் கஞ்சா கடுமையாகவும் பீடி கடுமையாகவும் எல்லாம் இருக்கிறீங்க. அப்படி இருக்காதீங்க இளைஞர்களை. நீங்கள்லாம்
நல்ல ஆரோக்கியமான கட்ஸ்மேனாக வரணும். இந்த இந்திய நாட்டோட முதுகெலும்புல நீங்கள் தான். எப்படி இன்னைக்கு ஏதோ தற்காலிகமாக போதை கடிக்குன்னு அலைஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. நீங்களாம் அப்புறம் வேஸ்ட்டுன்னு ஆகி போயிடும். என்ன ஆகி போயிடும்? வேஸ்ட்டுன்னு சொன்னது தெரியுமா? ஒரு குப்பைக்கும் தேவை இருக்கா நாளைக்கு நிலைமை வரும்போது. அப்புறம் முன்ன இப்போ தெரியாது, உடம்புல ரத்தம் பிறக்க வரைக்கும் அது ப்ரெஷராக இருக்கும். உடம்புல ரத்தம் குறைஞ்சு வயசு காலமாகும்போது அப்போ அதை பற்றி தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? இனிமேல் இளைஞர்கள் எல்லோரும் தண்ணடிக்காமல் பீட் செட் பிடிக்காமல் மெதுவாக மோட்டார் ஓட்டும், ஸ்லோவாக போங்க. அதுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் எங்கேயாவது போகிறோம், ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இறங்குங்க. இப்போ திருச்சூர் போகிறோம், சிட்டூர் போகிறோம், 6 மணிக்கு டிரைவிங் டைம் வச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இறங்குங்க. அப்போ உங்களுக்கு மெதுவாக போகலாமல் இல்லை. ஏன் அந்த ஸ்பீடு போகிறீங்க? பட்டு ஸ்பீடு போகிறீங்க. அதே மாதிரி தான் எங்கள் ஏரியா ரோட்டில் நிறைய என்னெல்லாமோ சம்பவங்கள் நடக்கிறது. என்னன்னு எனக்கு புரியறதில்லை. என்னது அடிக்கடியெல்லாம் ரோட்டில் வண்டி கிராஸ் பண்ண முடியாத அளவுக்கு வண்டி வந்துட்டு இருக்குது, டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. என்னன்னு எனக்கு தெரியல. என்னமோ நடக்கட்டும். நான் விசாரிச்சுட்டு தான் இருக்கிற எப்போ தான் டீட்டெயில்கள்லாம் கிடைக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறேன். சரி, அது போட்டோம், அது நம்ம வழியே பார்க்கல, விசாரிக்கலாம். போலீஸ் எடுத்து அதை பார்த்துக்குவாங்க, அவங்க நம்ம தெரிஞ்சு சம்மந்தம் இல்லை. அதனால சொல்கிறேன், இனிமேல் இளைஞர்கள் எல்லோரும் தண்ணடிக்காமல் பீடி செட் பிடிக்காமல் நல்ல ஆரோக்கியமான வளருங்கள். இது ஏழை மக்களின் குரல் யூடியூப் சார்பாக உங்களுக்கு கோரிக்கையை வைக்கிறேன். ஜெய்ஹிந்த். சொல்லிடுறேன். தெரிஞ்சு பாருங்க, ஒரு ஆக்சிடென்ட், பெரியான ஆக்சிடென்ட். கார் அடிச்சு நிறுத்தாமல் போயிட்டான். நம்ம ஏரியாவில் எப்போ பார்த்தாலும் அடிச்சா வண்டி நிறுத்தாமல் போயிடுறாங்க. இது விமானப்பட்ட போலீஸ் எஸ்பியும் கொஞ்சம் வர சிஏ எஸ்ஐயும் நடவடிக்கை எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இதோட 3 நாள் டைம் ஆயிடுச்சு. அடிச்சுட்டா நம்ம ஏரியாவில் யாரும் வண்டி நிறுத்துறதே இல்லை. பாருங்கள், 2 பேருக்கு ஆக்சிடென்ட், ஆனால் கார் நிறுத்தாமல் போயிடுச்சு. கார் பிடிச்சிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, உண்மையாக ஏன்னு தெரியல, விசாரிக்கலாம். ஆனால் பாருங்கள், கொஞ்சம் மாறிக்கணும். பிளட் பாருங்க எவ்வளோ வந்திருக்குன்னு. கார் அடிச்சுட்டு நிறுத்தாமல் போயிடுறாங்க. இது சரியில்லை. இவங்களே சும்மா விடக்கூடாது. அந்த நிறுத்தாமல் போகிறனால பிடிச்சி உள்ளே தூக்கி வச்சு வெளுக்கணும் அவங்கள, இல்லைன்னா உள்ளே பிடிச்சி கேஸ் எடுக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், டிராஃபிக் ஜாம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது ஏரியா சொரப்பாரில் ஒரு ஆக்சிடென்ட். இது சொரப்பாறை பள்ளிக்கட்டு இருக்கிற கோழிப்பாறை ரோட்டில் ஆக்சிடென்ட்டு. பாருங்கள், பிளட் எவ்வளோ போயிருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், பிளட் எவ்வளோ போயிருக்குன்னு. தா தெரியுங்களா எவ்வளோ? ஆனால் கார் நிறுத்தாமல் போயிட்டான். கார் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, பார்க்கல, விசாரிக்கலாம். கார் ஏது கார்னு விசாரிக்கலாம். நம்ம ஏரியாவில் கொஞ்ச நாள் அப்படி தான் பண்ணுறாங்க. சரிங்களா? பாருங்கள், இது நம்ம ஏரியாவில் அடிச்சா. அண்ணா போலண்ணா ஆக்சிடென்ட் பண்ணால் நம்ம ஊரில் யாரும் வண்டி நிறுத்துறதே இல்லை. நம்ம ஏரியாவில் அப்படியே பண்ணுறாங்க. அடித்தா வண்டி நிறுத்த மாட்டேங்கிறாங்க. அடித்தா அவன் தப்பிக்கிறது வேலையை தான் பார்க்குறேன். இதோட 3 நாள் டைம் ஆயிடுச்சு. எனக்கு ஒருபடியும் சம்பவிச்சு இருக்குது, வண்டி தட்டி நிறுத்தாமல் போயிட்டாங்க. பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பிளட்டை போயிருக்குன்னு பாருங்கள். 2 பேர் இதை தெரிஞ்சவங்க தான். சந்திராவரத்துக்காரரும் அதான் சந்திராவரத்துக்கார் கார் இங்கே பிடிச்சாச்சா? ஏது காரு? பஞ்சரான வண்டிங்களா? ஓ, நீங்கள் தான் வந்தீங்களா? ஓ, ஆ ஓ ஆ அப்படி போகிற கார் இங்கே வந்து அடிச்சுட்டா? தப்பி யார் பேர்? கார்காரன் பேர் இல்லையா? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுங்களா? என்ன நீ அது குறை சொல்ல முடியாது. நீ இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணுறதில்ல. பார்த்து ஓ சரி, ரொம்ப நன்றி. ஆகட்டும். பாருங்கள், பெரியான ஆக்சிடென்ட், நல்ல ஆக்சிடென்ட். 2 பேருக்கு அட்டி வண்டி பஞ்சர்னு சொல்கிறாங்க. விசாரிச்சுட்டு ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களுக்கு அறிவிக்கிறேன்.